மாணிக்கவாசக பெருமான் இயற்றிய திருவாசகத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். இந்த திருவாசகம் அப்படிங்கிறதுக்கு எந்த நூல்களிலும் ஒரு ஒரு சிறப்புகள் அடங்கி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த திருவாசகத்துக்கு மட்டும் சிறப்புகள் ரொம்ப அதிகமான சிறப்புகள் உண்டு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஒண்ணா அப்படியே வரிசையாக இப்ப நம்ம சிந்தனை பண்ணலாம். முதல் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த திருவாசகம் இறைவனே தன்னுடைய பொற்கரங்களால பிள்ளை நடராஜ பெருமான் தன்னுடைய பொற்கரங்களால மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எழுதி கொண்டது இந்த திருவாசக நூல். இந்த திருவாசகம் திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக விளங்குகிறது. இந்த திருவாசகம் தான் முதலாக அச்சடிக்கப்பட்ட ஒரு நூலாக வெளிவந்த ஒரு சிறப்பை பெறுவது இந்த திருவாசகம் மட்டும்தான். இந்த திருவாசகத்தை இறைவன் எழுதிக்கிட்டார். ஏன் எழுதினார் அப்படின்னாக்கா, மகா பிரளயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒண்ணு உண்டு. அப்ப அந்த மகா பிரளய காலத்துல, அதாவது பிரளய காலம்ங்கிறது ஒரு யுகம் முடியும் பொழுதும் வரும். மகா பிரளய காலம் அப்படிங்கிறது அது ஒரு முறை வரும். அந்த மகா பிரளய காலத்தின் பொழுது எந்த ஒரு உயிரினமும் இருக்காது. இறைவன் மாத்திரம்தான் இருப்பார். எல்லாமே அவருக்குள்ள ஒடுங்கி இருக்கும். சகல ஜீவராசிகளும் இறைவனுக்குள்ள ஒடுக்கமடைஞ்சு இருப்பாங்க. அப்ப அந்த ஊழி காலத்துல, மகா பிரளய காலத்துல ஈஸ்வரன் மட்டும் தனிமையில இருப்பார். அந்த நேரத்துல சிவபெருமான் படிப்பதற்காக, ஏன்னா அந்த ஒரு பொழுத போக்க கூடாது, பொழுத பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு இது. பொழுத நம்ம விரயம் பண்ணக்கூடாது, பொழுது போக்குறது இல்ல, பொழுத பயன்படுத்தணும். அப்ப அந்த மகா பிரளய காலத்துல இறைவன் அந்த பொழுத பயன்படுத்தி கொள்வதற்காக எழுதப்பட்ட நூல் தான் திருவாசகம். இதை ஏன் எழுதினார் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வேற யாரையாவது விட்டு எழுத சொன்னோம்னா ஏதாவது தப்பு தப்பா எழுதிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால. நம்ம தமிழ்ல நமக்கே தெரியும் இத்தனை எழுத்துக்கள் இருக்கு, அதுல ஒரு எழுத்து மாறி மாறி வந்ததுன்னா பொருள் மாறிடும் அப்படின்னு. அப்ப அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால வேற ஒருத்தரை அனுப்பி எழுத சொன்னோம்னா எந்த தப்பு தப்பா எழுதிட போறாங்கன்னு சொல்லிட்டு இறைவன் தானே எழுதி கொண்ட நூல் தான் இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தை ஒரு மனிதரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் இந்த திருவாசகம். இந்த நூலை படிப்பதனால இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு மோட்சம், முக்தி இத கொடுக்கக்கூடியது இந்த திருவாசக நூல். இந்த திருவாசக நூல்ல இன்னொரு சிறப்பு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இந்த திருவாசக நூலையே சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யக்கூடிய ஒரு முறை. அது இந்த திருவாசகத்துக்கு திருமுறைகளுக்கும் உண்டு. ஆனா திருவாசக பூஜை அப்படின்னு சொல்லிட்டு திருக்கைலாய பரம்பரை ஆதீனங்களால ஒரு தீட்சை எடுத்து வைக்கப்படுகிறது இன்னமும். அதாவது எப்படின்னா, இப்ப விசேட தீட்சை அப்படின்னு சொல்லி வாங்கி சிவபெருமான லிங்க ரூபத்துல பூஜை செய்வாங்க. அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் உண்டு. அது போல இந்த திருவாசகத்தை திருவாசக தீட்சை அப்படின்னு பெற்று பூஜை செய்பவர்கள் உண்டு. அது என்ன அப்படின்னாக்கா, முதல்ல திருவாசக நூலை குருநாதர் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த யார் பூஜையை ஏத்துக்கிறாங்களோ அந்த அடியாருக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது இறைவனுக்கு செய்வது போலயே அந்த திருவாசக நூலுக்கு தூபம் காட்டி, தூபம்னா ஊதுபத்தி சாம்பிராணி இது, அதே போல தீபம் காட்டி வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து, இதெல்லாம் திருவாசகம் நூலுக்கு அந்த புத்தகத்துக்கு தூப தீப வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து, அதே போல பாத்தீங்கன்னா நம்மால இயன்ற நிவேதனத்தை இறைவனுக்கு படைத்து, பிறகு மகா தீபாராதனைன்னு சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம் இல்ல சூடம் இதெல்லாம் காட்டி பூஜை செய்யக்கூடிய ஒரு தீட்சை முறை ஒண்ணு உண்டு. இன்னைக்கு அது தமிழகத்துல பெரும்பாலும் அதிகமா சிவலிங்க பூஜை தான் ஏத்துக்கிறாங்க. இந்த திருவாசக பூஜை ஏத்துக்கிறது சிவலிங்க பூஜை அளவுக்கு இல்லைன்னா கூட இலங்கையில இன்னமும் யாழ்ப்பாணம், கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த திருவாசக பூஜையை அங்க இருக்கக்கூடிய அடியாறு பெருமக்கள் தினந்தோறும் தவறாமல் செய்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்தை கொண்டது இந்த திருவாசக நூல். மாணிக்க வாசக பெருந்தகையார்
திருவாசகத்தை இயற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவருக்கு இந்த பிறவியை இறைவன் கொடுத்தார். எப்படி திருத்தொண்ட தொகை பாடணும்னு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டதோ அது போல திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவாசகத்திற்காகவே அவதாரம் செய்தவர். அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டது இந்த திருவாசக நூல், மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப திருவாசக நூல் எழுதப்பட்ட ஒரு வரலாறை நம்ம இப்ப சிந்தனை பண்ணுவோம். இது ஒரு பெரிய வரலாறு. இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை அப்படியே கொஞ்சம் சுருக்கமாக சிந்தனை பண்ணுவோம். இன்னொரு நாள் விரிவாக நம்ம திருவாசக சிறப்புகள்ல நம்ம முழுசா பார்க்கலாம். ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம், சிதம்பரத்துல இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு கோவில். இன்னைக்கும் அது சிதம்பரத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் தொலைவுல இருக்குது. அந்த ஊர் கோயிலுக்கு பேரும் திருப்பெருந்துறை தான். இந்த திருப்பெருந்துறைன்னு அங்க புதுக்கோட்டை பக்கத்துல இருக்க திருப்பெருந்துறை அப்படின்னு நினைச்சோம்னா, இங்க சிதம்பரத்துக்குள்ளேயே நடராஜர் கோவில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ஊருக்கு அந்த கோயிலுக்கு பேரு திருப்பெருந்துறை கோவில் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல ஒரு மடம். அங்க மாணிக்கவாசக பெருமான் இறைவனுடைய சிந்தனையிலேயே பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்ப இறைவன் ஒரு அந்தனர் வடிவுல போறார். போயிட்டு மாணிக்கவாசக பெருமான்கிட்ட பேசுறார். நீங்க தான் பாண்டிய தேசத்துல இருந்து வந்த மாணிக்கவாசகரா அப்படின்னு இறைவன் கேட்க, மாணிக்கவாசகரும் அடியே அப்படின்னு சொல்றார். அப்ப சுவாமி கேட்கிறாரு, நீங்க ஏதேதோ பாடல்லாம் பாடுறீங்களா இறைவனை பத்தி, எல்லாரும் ஊர் ஃபுல்லா பேசிக்கிறாங்க, அந்த பாட்டெல்லாம் எனக்கும் கேட்கணும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே எழுதி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கேட்கவும், உடனே மாணிக்கவாசகர் சரி சொல்லுங்க, நான் சொல்றேன் நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடின முதல் பாடல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு பாடலா பாடிட்டே வர்றார். பாடி முடிக்கவும் திருவாசகம் முழுசும் முடியுது. அப்ப திருவாசகத்துல திருவம்பாவைன்னு ஒரு பகுதி உண்டு. அந்த திருவம்பாவை பகுதியை பாடி முடிக்கிறாரு. அப்போ மொத்த திருவாசகத்தை எழுதி கொண்ட சிவபெருமான் அவர் திரும்ப அந்த மாணிக்கவாசக பிறந்த கேட்கிறார், பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஒரு 400 பாடல்களை கொண்ட திருக்கோவையார் அப்படிங்கிற பாடலையும் இந்த ஒரு நூலையும் ஏற்றி கொடுக்கிறார் மாணிக்கவாசக பிறந்தவர். அதுக்கப்புறம் அவர் ஞானத்தாழிசைன்னு ஒரு நூல் ஒண்ணு தனியா ஏற்றிருக்காரு. அது மொத்தம் 12 பாடல்களை கொண்டது. மாணிக்கவாசகருடைய நூட்கள் வெறும் 2 மட்டும் கிடையாது, 3. இது பல பேருக்கு தெரியாது. திருவாசகம், திருக்கோவையார், ஞானத்தாழிசை, மொத்தம் 3 நூட்கள் மாணிக்கவாசக பெருமானால இயற்றப்பட்டது. இப்படிப்பட்ட நூட்களை எல்லாம் வாங்கி கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, ரொம்ப நன்றி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசக பிறந்தையார்கிட்ட விடைபெற்று கிளம்பிடுறார். ஆனி மாதம் மக நட்சத்திரம், திருவாசகம் எழுதப்பட்டது ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். ஆனி மாதம் மக நட்சத்திரம். தில்லை நடராஜருடைய திருக்கோவில் கதவை தில்லைவாழ் அந்தன பெருமக்கள் திறக்கிறாங்க. திறக்கும்போது நடராஜரனுடைய திருவடி கிட்ட ஒரு மிகப்பெரிய ஏடு இருக்கு. அந்த ஏடை எடுத்து பார்த்தா அதுல இந்த திருவாசக பாடல்கள்லாம் இருக்கு. கடைசியா கீழே என்ன கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா, திருவாத ஊரார் சொற்படி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அது கீழே அந்த கடைசியா அதை எழுதிருக்கும் போது யார் எழுதுனான்னு கையெழுத்து போடுவாங்க இல்லையா, அது மாதிரி போட்டிருக்காரு. அப்படியே போட்டிருக்காரு, திருவாத ஊரார் சொற்படி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் அப்படின்னு கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே தில்லைவாழ் அந்தனர் எல்லாம் சரி இது இறைவனே வச்சிருக்க நூல், சரி நம்ம வாத ஊராரை கூப்பிட்டு இது என்னங்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாணிக்கவாசகர்கிட்ட வராங்க. இது மாதிரி காலையில நாங்க சன்னதி திறந்தோம், சன்னதி திறந்த உடனே இந்த மாதிரி ஏடு இருக்கு, நீங்க பாருங்க அப்படின்னு உடனே மாணிக்கவாசகர்கிட்ட அந்த ஏடெல்லாம் காட்டுறாங்க. காட்டின உடனே மாணிக்கவாசகர் இதெல்லாம் நேற்று இறைவன் அந்தனர் வடிவில் எழுதிக்கிட்டாரு அப்படின்னு உடனே, சரிங்க இதெல்லாம் பாடெல்லாம் எழுதிருக்கீங்க, இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தில்லைவாழ் அந்தனர்கள் மாணிக்கவாசகர்கிட்ட கேட்கவும், மாணிக்கவாசகர் ஒண்ணுமே பதிலே சொல்லல, ஒரே பதில் தான் சொன்னார், இந்த பதிகத்துக்கான மொத்த பொருளும் இங்க நடனம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலமுடையான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல தில்லை நடராஜனுடைய கருவறையில ஒரு மிகப்பெரிய ஜோதி ஒன்று உருவாகுது. அந்த ஜோதியில மாணிக்கவாசக பெருந்தகையார் உள்ள ஒளி இறைவனோடு 2 கலக்கிறார். இது நடந்த நாள் ஆனி மாதம் மக நட்சத்திரம். இன்னைக்கு ஆனி மாதம் ரொம்ப சிறப்பாக எல்லா ஆலயங்கள்லையும் உற்சவங்கள் மாணிக்கவாசக பெருந்தகையாருக்கு ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. தில்லையில நடராஜ பெருமானுக்கு கொடியேறி ஆணி திருமஞ்சன உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு உற்சவம் நடக்கும்போது அதுல இன்னொரு உற்சவம் சேர்க்க மாட்டாங்க. இது மூலவராக இருக்கக்கூடிய நடராஜருக்கே கொடியேறி இருக்கிறதுனால மாணிக்கவாசக பெருமானுக்கு தனியா தில்லையில ஒரு உற்சவம் உண்டு. இந்த உற்சவத்துல அது சேராது. மார்கழி மாதம்
10 நாட்கள் திருவம்பாவை உற்சவம் சொல்லி நடத்துவாங்க. அதுல மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இறைவன் வந்து மாணிக்க வாசகரை தன்னோட 2 கலக்கிறதாக ஐக்கியம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஐதீக நிகழ்வு ஒன்று நடக்கும். அது ரொம்ப விமர்சையா நடக்கும். மார்கழி மாசம் மாணிக்க வாசகருக்கே உண்டான நிகழ்ச்சி அது. அப்படி பல சிவாலயங்கள்லயும் ரொம்ப சீரும் சிறப்புமாக மாணிக்க வாசக பெருமானினுடைய இந்த குரு பூஜையானது நடைபெற்று வந்து இன்னைக்கு மாணிக்க வாசகருடைய குரு பூஜை. அதனால இன்னைக்கு மாணிக்க வாசகரினுடைய திருவாசகத்தினுடைய ஒரு சில சிறப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திருவாசகம் முழுக்க முழுக்க மோட்சத்துக்கும் இறைவனுடைய வழிபாட்டிற்கும் உண்டானது. இருந்தாலும் திருவாசகத்தை படிப்பதனால சில நன்மைகளும் உண்டு. அதாவது என்னன்னா, எந்தெந்த தேவைக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம திருமுறைகள்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஞானசம்பந்தரினுடைய திருப்பதிகங்களை எடுத்து பார்த்தோம்னா அதுல கடைசி பாட்டு பலச்சுருதி அப்படின்னு வரும். அதாவது என்னன்னா, இந்த பாடலை பாடினால் என்னென்ன பதிகத்திற்கான பலன்கள் உண்டு அப்படின்னு. இப்ப அவ்வினைக்கு இவ்வினையாம் அந்த பதிகத்தை பாடும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள்லாம் நிவர்த்தி ஆகும். மந்திரமாவது நீர் நம்ம பாடணும் அப்படின்னாக்கா அதற்குரிய அந்த நோய் நிவர்த்தி பதிகம் அது. இப்ப வாசி தீரவே காசு நல்குவீர் இந்த மாதிரி பதிகங்கள் பாடும்பொழுது இப்படி ஒரு பதிகத்திற்கும் ஒரு பதிக பலன்னு ஒண்ணு உண்டு. எல்லாமே இறைவனை போற்றி பாடுறது, எல்லாமே வந்து மோட்சத்துக்கு வழிவகை செய்வதுதான். இருந்தாலும் ஒரு சில பதிகத்துக்கு ஒரு சில சிறப்புகள் உண்டு. அதுபோல இந்த திருவாசகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து போன ஜென்மால இறைவனோட பல தொடர்புகள் இருந்தா, பல ஜென்மாவில இறைவனோட தொடர்புகள் இருந்தாதான் நம்ம திருவாசகத்தை பார்க்க முடியும், கேட்க முடியும். அப்படிப்பட்ட திருவாசகத்தை படிக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நமக்கு மீண்டும் பிறவி இல்லாத பெருவாழ்வு மோட்ச பெற இறைவன் வழங்குவார். அப்படி இருந்தாலும் அடியார் பெருமக்களுடைய ஒரு முயற்சியினால கொஞ்சம் திருவாசகத்துல என்னென்ன பதிகங்கள் இருக்கு, அந்த பதிகங்களை பாடினால் என்னென்ன நமக்கு வந்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சிருக்கிறோம். அதை இன்னைக்கு அடியார்கள் இடத்துல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம அதை இது பண்ணது. நான் தயவு பண்ணி திரும்பி சொல்றேன், இந்த திருவாசகத்தை படிக்கிறதுங்கிறது அவ்வளவு கோடி புண்ணியம். அதனால பலனுக்காக எதையும் செய்யாதீங்க, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இதுல திருமுறைகள்லயே சரி, இல்ல மற்ற திருப்புகழோ இல்ல வந்து மற்ற பிரபந்தங்களோ அபிராமி அந்த இது போன்ற இதெல்லாம் வந்து நம்ம பதிகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பொருள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். ஏன்னா மாணிக்கவாசக பெருமானே சொல்லியிருக்காரு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து, பொருளை தெரிஞ்சுக்கிறத விட அந்த பொருளை உணரணும். இந்த நேரத்துல இந்த மாதிரி பாடப்பட்ட பதிகம் அப்படின்னு அந்த பொருளை உணர்ந்து நம்ம சொல்லணும். இருந்தாலும் நம்ம அந்த பதிகத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுப்போம். பலனுக்காக பதிகங்களை படிக்கிறத விட இறைவன் மேல கொண்ட அன்பினாலையும் பக்தியினாலையும் இறைவன் மீது கொண்ட பயபக்தியோட நம்ம படிக்கிறது தான் நமக்கு சிறப்பு. இருந்தாலும் இது வந்து தில்லையை சேர்ந்த ஒரு சில அடியார் பெருமக்கள், அதே போல சைவத்துல ஆச்சாரிய அபிஷேகம் பெற்ற ஒரு சில அடியார்கள், இவர்கள் எல்லாரையும் வந்து அணுகி அவர்கள் மூலியமாக கிடைத்த ஒரு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இது எடுத்து வச்சிருக்கிறோம். இதை வந்து இப்ப அப்படியே ஒண்ணு சொல்றோம். இந்த திருவாசகம் மொத்தம் 51 பதிகங்கள். அந்த பதிகங்களை பாடினால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படியே ஓரளா சொல்லிடுறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே இப்ப சிந்தனை பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். சிவபுராணம். முக்தி கிடைக்க. கீர்த்தி திரு அகவல். புகழ் கிடைக்க. திரு அண்ட பகுதி. மெய் அறிவு பெறுவதற்கு. போற்றி திரு அகவல். அர்ச்சனை திருப்பதிகம். திருச்சதகம். திருவாசகம் முழுவதும் ஓதிய பலன் கிடைக்க. நீத்தல் விண்ணப்பம். இறைவன் திருவடியை நீங்காமல் இருக்கும் பேறு கிடைக்க. திருவம்பாவை. சிவ மானச பூஜை செய்த பலன் கிடைக்க. திரு அம்மானை. உடற்பிணி மனதின் பிணி பிறவி பிணி நீங்க. திரு பொற்சுன்னம். மங்கள வாழ்வு கிடைக்க. திரு கோத்தும்பி. ஈசனுடன் இணைதல். திரு தெல்லேனம். சிவனோடு கலந்து இடையராது நிற்க. திருச்சாழர். காரிய சித்தி. கல்வியில் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்க. திரு பூவள்ளி. உலக மாயையில் இருந்து விடுபட. திரு உந்தியார். நோய் நிவர்த்தி எதிரி தொல்லை நீங்க. திரு தோல் நோக்கம். ஆன்ம மலம் நீங்க. திரு பொன்னூசன். தம்பதியர் கருத்து வேறுபாடு நீங்க. அன்னை பத்து. திருமணம் விரைவில் கைகூட. குயிர் பத்து. பிறவி தொடர் நீங்க மும்மலங்கள் அழிய. திருச்சதாங்கம். சிவபக்தி அடியார்கள் வழிபாடு கிடைக்க. திருப்பள்ளி எழுச்சி. தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஓத வேண்டிய திருப்பதிகம். கோயில் மூத்த பதிகம். புத்திர பாக்கியம் கிடைக்க. கோயில் திருப்பதிகம். இறைவன் சன்னதியில் அனுதினமும் ஓத வேண்டியது. செத்திலா பத்து. ஆணவம் அழிய. அடைக்கல பத்து. இறைவனிடத்தில் சரணாகதி அடைதல். ஆசை பத்து.
ஆசைகள் நிறைவேற. அதிசய பத்து வாழ்வில் எண்ணற்ற அதிசயங்கள் நடக்க. உணர்ச்சி பத்து சிவபெருமானோடு ஐக்கியம் பெரும் பாக்கியம் கிடைக்க. வாழாப்பத்து சிறப்பான வாழ்வு அமைய. அருட்பத்து திரு கைலாயம் யாத்திரை நல்லபடியாக அமைய. திரு கழுகுன்ற பதிகம் குரு தரிசனம் கிடைக்க. கண்டப்பத்து சிவாலய தரிசனம் கிடைக்க. பிரார்த்தனை பத்து சிவ வழிபாடு செய்ய. குழைத்த பத்து கர்ம வினை நீங்க. உயிருண்ணி பத்து மனதில் சிவ தரிசனம் பெற. அச்சப்பத்து சிவ நிந்தனை அடியார்கள் நிந்தனை ஏற்படாமல் இருக்க. திருப்பாண்டி பதிகம் சிவானந்தம் பெற. பிடித்த பத்து இறைவன் திருவடியை அடைய. திருவேசரவு பஞ்சாட்சர உபதேசம் கிடைக்க. திருப்புலம்பல் பந்தவாசம் மறுத்து இறைவனை அடைய. குலாபத்து சிவபேறு பெற. அற்புதப்பத்து இறைவனின் கருணையை புகழ. சென்னிப்பத்து திருவடி தீட்சை பெற. திருவார்த்தை சிவ தீட்சை பெற. எண்ணப்பத்து விருப்பங்கள் எண்ணப்பதியும் விருப்பங்கள் நிறைவேற. யாத்திரை பத்து சிவாலய தரிசனம் கிடைக்க. திருப்படை எழுச்சி துன்பங்கள் விலக. திருவெண்பா இன்பம் கிடைக்க. பண்டாய நான்மறை 4 வேதங்களை ஓதிய பலன் கிடைக்க. திருப்படையாச்சி சிவபெருமானின் தரிசனம் கிடைக்க. ஆனந்த மாலை சிவானந்தம் பெற. அச்சோபதிகம் சிவபெருமானின் அருள் கிடைக்க. இப்படி 51 பதிகத்திற்கும் ஒரு பதிகத்திற்கும் ஒரு விதமான பலன்கள் உண்டு. அதை நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு இந்த திருவாசகத்தினுடைய சிறப்புகள்ல இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் சிந்தனை பண்ணது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இனி வருங்காலங்கள்ல நம்ம தில்லையில இருக்கக்கூடிய தேர் தரிசன திருவிழாவை முடிச்ச பிறகு நம்ம ஒரு நாள் மாணிக்கவாசக பெருமானினுடைய குரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல நம்ம மாணிக்கவாசகரினுடைய முழு வரலாறையும் நமக்கு எந்த அளவுக்கு அவருடைய வரலாறு கிடைச்சிருந்தோ அதை பத்தி நம்ம முழுசா சிந்தனை பண்ணலாம். இன்னைக்கு திருவாசக சிறப்புகள்ல இந்த விஷயங்களை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க.